அன்புள்ள வாடிக்கையாளர்களே, நம்ம சங்கரன்கோயில்ல இருக்க நம்ம எஸ்பிஐ ஃப்ளை ஆஷ் மிக்ல எல்லாம் நம்ம இப்போ போடுறோம். நம்ம இப்போ வந்து இந்த ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் எப்படி நம்ம ஃப்ளை ஆஷ் மிக்ஸில் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த இது ஒரு சின்ன காணொலி மூலம் போடுறோம். இது எப்படின்னா இதுக்கு மேஜராக என்ன யூஸ் படுத்துறதுன்னா ஃப்ளை ஆஷ் ஒரு 50%, அப்புறம் வந்து நம்ம டஸ்ட்டு ஸ்டோன் டஸ்ட்டுன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, ஒரு 42% வரைக்கும். மற்றது எல்லாமே சிமெண்ட்டு தான். அதோட அப்புறம் ஹார்ட்னர்னு ஒரு கெமிக்கல் யூஸ் படுத்துவோம், அதுவும் தான். இது எல்லாத்தையும் ஒரு ஆட்டோ ஃபீடரில் போட்டு கன்வேயர் பெல்ட்டு மாதிரி போட்டு இதெல்லாம் ஒரு ஒரு எடுத்துக்காட்டு தான். நல்ல பெரிய ப்ரொடக்ஷன் சென்டரில் இது இந்த மாடலில் தான் இந்த ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுறோன்றது காமிக்கிறதுக்கு தான் இந்த ஃப்ளையர்ஸ். இது எல்லாமே வந்து ஒரு ஒரு நம்ம ஹை கிலோ பாரில் வந்து பர் சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு வந்து நம்ம 100 கிலோ பார் 120 கிலோ பார் அந்த மாதிரிலாம் கம்ப்ரெஷன் இருக்குது. இந்த இதை நல்லா தண்ணி ஊற்றி இந்த இதை நம்ம வந்து இதை இது பண்ணுறோம். நம்ம இது பண்ணுறப்ப அந்த இது வந்து சரியான கலவைக்கு வந்தப்புறம் நம்ம மறுபடியும் வந்து அந்த ஃப்ளை ஆஷ் கம்ப்ரெஷன் இதுக்கு யூனிட்டுக்கு போகுது, கன்வேயர் பெல்ட்டு மூலம் போயிட்டு அங்கேயே இருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளாக்கில் வந்து இந்த மெட்டீரியல் கொட்டுறப்ப நம்ம வந்து அந்த கம்ப்ரெஷன் ஆகி அந்த கல் தயாராகி வெளியில் வருது. இது ஒரு ஆட்டோ ஃபீடர் லிஃப்டராகவும் இல்லைன்னா சில பிளான்ட்டில் மேனுவலாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இது எப்படி கம்ப்ரெஷன் ஆகும், இதெல்லாம் வந்து வெரி ஹை கிலோ நியூட்டன்ஸில் இது கம்ப்ரெஸ் பண்ணுறது. இந்த பிரிக்ஸ் எல்லாம் இது நீங்கள் பார்க்குறது ஒரே சமயத்தில் 8 கல் 6 கல் 4 கல் 12 கல் அப்படின்ற நிறைய டிசைன் டைப்பில் நம்ம ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். யூனிட் அது அவைலபிளாக தான் இருக்குது மார்க்கெட்டில். அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் ஆனதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போய் ஒரு 24 மணி நேரம் உள்ளேயே காய வச்சுட்டு, ஏன்னா வெளியில் டைரெக்டாக வைக்கக்கூடாது, உள்ளேயே காய வச்சுட்டு நம்ம அப்புறம் வந்து அதை வெளியில் எடுத்து ஒரு 7 நாள் இருந்தப்போ 7 நாள் 10 நாள் சில பேர் வைப்பாங்க. வச்சுட்டு நம்ம அந்த டெய்லி காலையிலையும் சாயங்காலம் தண்ணி ஊற்றி அந்த க்யூரிங் ப்ராசஸ்ன்னு வரும். அதுக்கப்புறம் தான் ஒரு 7 to 10 நாளைக்கு அப்புறம் தான் நம்ம ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கே போகும். நம்ம இங்கேருந்து லாரியில் எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம இங்கே ஏற்றுமதி பண்ணி யாரோ கேட்குறாங்க போகுது. இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கம்பேரிசன் தான். நம்ம ஃப்ளை ஆஷ் செங்கல் எவ்வளோ உறுதித்தன்மையில் இருக்குது அப்படின்ட்டு ஒரு 8 நியூட்டன் மில்லிமீட்டர் ஸ்கொயர் வரைக்கும் கம்ப்ரெஷன். அதே மாதிரி நம்ம இடத்துல சிறப்பு செங்கலும் கிடைக்கும், வேணுங்கிற வாங்கி. இதை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நேயர்களே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.